Hallelujah. Hallelujah. Praise the Praise Lord. the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வசனம். Today we are going to see John chapter 5 verse 39. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, please listen. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. You diligently study the scriptures because you think that by them you possess eternal life. These are the scripture that testifies about me. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே, இந்த வெறுமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father, இந்த for வேளையில் this time, கூட Lord. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை நீங்க Open our திறந்தருளுங்கப்பா. eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Father. We will receive it. தாழ்த்தி ஒப்பு We கொடுக்கிறோம். humble ourselves. இயேசுவின் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். God is Amen. good. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வசனத்தை நினைக்கிறோம் தியானித்துக் கொண்டுபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். So God is helping us to meditate every verse every day. அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தரை It is விசுவாசிக்கிறோம். very useful. We believe in God. That. அப்படியே இந்த நாள் நம்ம என்ன வசனத்தை பார்க்க போறோம்னா Today 5ஆம் what we are அதிகாரம் going to see is 5ஆம் அதிகாரம் 39 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே 3 காரியங்களை பார்க்க போகிறோம். என்ன சொல்லுகிறாருன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு 3 காரியங்களையும் சொல்லுகிறார். So 3 things God Jesus Christ is saying here. We are going to meditate about 3 things: studying the scripture, eternal life, and testifying about Jesus Christ. என்ன சொல்றாரு? முதலாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறார். The first thing, studying the scripture. ஆமென். God is ஹalleluya. saying, hallelujah. ஹalleluya. Hallelujah. என்ன தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துக்கிற பொழுது நம்ம என்ன செய்றோம்? எதுக்காக கொடுத்திருக்காருன்னா அதில் உள்ள காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு, அதில் உள்ள காரியங்களை தெரிந்து கொள்ளும்படிக்கு தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். So ஆமென். if God is giving us something, we need to understand. For that purpose only He is giving us. ஆமென். ஹalleluya. Hallelujah. சோ அதை அறிந்து கொள்கிற பொழுது தான் தேவன் எதுக்காக கொடுத்திருக்கிறார், தேவனுடைய நாமம் அதன் மூலம் எப்படி மகிமைப்படுகிறது, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள முடியும். So when we understand, at that time only we will come to know like for what purpose God gave us, how it is going to glorify God's name, how it will lead our life, everything we can come to know. அதர்வைஸ் நமக்கு அதுல காரியங்கள் தெளிவா புரியாது, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு குழப்பற மாதிரி, அல்லது நமக்கு எதுக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், நம்மளை பேக் ஸ்லைடிங் உண்டாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். If we do not study the scripture properly, if we do not understand the words properly, that means we will be put into confusions. We cannot understand anything. So it will lead to a backsliding later. Amen. Amen. சங்கீதம் 119 18 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. So Psalms 119 it is said like open our eyes to see the wonders of your words, O Lord. Amen. ஏன்னா வேத வசனத்துல அவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். So God kept so many amazement things in the அதை scripture நாம் for us. பார்க்கும்படிக்கு அவர் கண்களை திறக்கிற பொழுது நமக்கு அது காண முடிகிறதா இருக்கிறது. So when we wish to see that, when we open our eyes, that time we can see those ஆமென். things. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 21 வசனத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். So John 14:21 says, whoever has my commands and obeys them, he is the one who loves me. He who loves me will be loved by my Father, and I too will love him and show myself to him. அதே போல 23ஆம் வசனத்தில் சொல்கிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவன் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். So 23rd verse it is said, Jesus replied, if anyone loves me, he will obey my teaching, my Father will love him, and we will come to him and make our home with him. Amen. Hallelujah. அவர் என்ன சொல்றாருன்னா, what he is saying is, ஒருவன் அதாவது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை என்ன செய்யணும், கை கொள்ள வேண்டும், அவன் தான் என்னது அன்பா இருக்கிறான் அப்படிங்கிறாரு. So Jesus Christ is saying, whoever has my commands and obeys them, he is the one who loves me. அதே போல ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருக்கிறான்னு சொன்னாங்கன்னா அவன் கண்டிப்பா என்ன செய்வான், என்னுடைய கற்பனைகளை என்னுடைய காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறவங்களை என்ன செய்வான், ஃபாலோ பண்றவனாக அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருப்பான் அப்படிங்கிறாரு. So second thing is saying, if anybody is saying yes he loves me, if he is obeying my commands, that means he will be definitely obeying it, like that is saying. வேத வசனங்களை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். For this purpose God is saying we need to study the scripture. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to understand and study what it is written. வேத வசனத்தை நாம் எப்பொழுதும் வாசிக்கிற பொழுது always when we read the scripture, இரண்டு காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். two things we need to receive. ஒன்று என்னன்னா, first thing is லோகோ, மற்றது என்ன, ரேமா வேர்ட். ஆமென். First one is logo, the second one is rhema. இந்த லோகோ வேர்ட் அப்படினா என்ன அர்த்தம்னா, பைபிள்ல logo word is, பைபிள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், இப்போ தாவீது யுத்தத்துக்கு போனான்,
அங்கே அதுபோல் வந்து தாவீது ஆடுகளை மேய்க்கிற பொழுது அந்த சிங்கத்தின் வாய் கிழித்து அந்த மாதிரி அது என்ன இருக்கிறது அப்படியே படித்து அறிந்து கொள்வது அது பேர் லோகோ. So what is written in the scripture, if we study and understand the same as it is, that is called logo. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து ரேமா என்று அழைக்கப்படுகிறது. The second one is rhema. ரேமா வேர்டு என்பது நம்ம வேதத்தை வாசிக்கிற பொழுது நமக்கென்று அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை தேவன் நமக்கு உணர்த்துவார். Rhema means when we read the scripture, that time we will feel like, yes, this scripture is talking to me ஒரு like that. அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது வாசித்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு ஒரு வசனம் நமக்கு என்ன செய்யும், அப்படி கண்ணில் blink ஆகும். When we read a chapter, suddenly one verse will blink in our eyes. So அந்த வசனம் நம்மளோட பேச ஆரம்பிக்கும். That verse will talk with us. ஸோ எவ்ரிடே எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம ரேமா வேர்டு எனக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So whenever we read the scripture, always we need to think, what is the rhema word that is talking to me, So which is அந்த what is வார்த்தை saying to me. நம்மோடு கூட இடைப்படும். So that word will intercede with us. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நீங்கள் வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பாருங்கள். This is what God is saying, study the scripture. அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. Yes. அப்பொழுதுதான் தேவன் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறார், என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறார், அப்போ அதன் மூலமா தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்ற காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். Then only we can understand what God kept for us, what did He do for us, how can we glorify God's name through this, all that we can understand. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் வந்து தேவன் நாம் மகிமைக்கென்று நடந்து செல்கிறோமா நடத்துகிறோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும். According to the verse only, am I leading my life, all these things we can understand. ஆமென். Amen. என்ன சொல்றாரு, வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். You diligently study the scripture because you think that by them you possess eternal life. அதாவது நீங்க வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்க, அதுல வந்து அதன் மூலமா நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்றீங்கல்ல, அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So God is saying, when you diligently study the scripture, you think like, okay, I will get an eternal life. That is true, correct? Amen. வேதவசனம் சொல்லுகிறது ஜான் 17:3ல John 17:3 says, என்ன சொல்லுகிறேன்னா, அதாவது நான் வாசிக்கிறேன் பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், அதாவது பிதாவாகிய தேவனையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Now this is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. Amen. Amen. Hallelujah. என்ன சொல்றாருன்னா, பிதாவையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை சொல்கிறது. So what the scripture word, what the Bible word saying is, knowing Father God and Jesus Christ is eternal life. Amen. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How we can understand them? அவருடைய வார்த்தைகள் மூலமா தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். Through their words only we can understand them. இந்த வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. This Bible is God's word. So நம்ம இதுல ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அங்க பிதாவாகிய தேவனை குறித்து, அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். So when we study the Bible, that time we can come to know what is said about God, the Son of God, everything we can come to know. So அறிந்து கொள்ள means just okay படித்து okay இதெல்லாம் சொல்லிருக்கு அப்படிங்கிறது மட்டும் அல்ல. So knowing means not only just reading and understanding, okay, yes I know. நமக்கு வந்து understand பண்ண தெரிய வேண்டும். We need to understand. புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand. புரிந்து கொள்றது எப்படின்னா, ஓகே தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனுடைய விருப்பம் இந்த மாதிரி இருக்கிறது, தேவனுடைய வில் இந்த மாதிரி இருக்கிறது, அதற்கு ஏற்றபடி நாம் நம்மை வந்து ஒப்பு கொடுத்து நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், அது ஆராய்ந்து பார்க்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். So understanding means we need to understand the heart of God, the will of God. Yes, whatever I am doing, am I doing according to the will and purpose of God? All these things we can understand and live our life. Amen. Amen. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை நேசிக்கிறான்னு சொன்னா என் கற்பனைகளை கைக்கொள்ள கடவன்னு சொல்றாரு. This is what God is saying. If anyone is saying he is loving me, that means he will obey my commandments. So வந்து எனக்கு ஆண்டவரை தெரியும்னு சொன்னா, அவருடைய இருதயத்தை எனக்கு தெரியும்னு சொன்னா நம்ம அதன்படி நான் நடக்கறவளா இருக்க வேண்டுமே. So if I say yes I know God, means if I need to know his heart and I need to live a life accordingly. Amen. 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 Hallelujah. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். I say I love God. அப்படி சொல்லுகிற நான் தானே என்ன செய்ய வேண்டும், அதன்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும். I'm saying yes I love God, that means I need to live accordingly. அப்பொழுதுதான் வந்து அந்த வார்த்தை நிறைவேறலா இருக்கிறது. At that time only the word will come to fulfillment. Amen. யோவான் 6:47 சொல்லுகிறது, John 6:47 என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். So God is saying no one has seen okay
I tell you the truth, who believes has eternal life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதாவது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறார். எப்படி விசுவாசமா இருக்க முடியும்? How we can believe in God? How we ஏனென்றால் can have faith? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. When we study the Bible, that time in this it is written about Jesus Christ. அது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிற பொழுது நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வோம்? நம்ம நடக்க ஆரம்பிக்கிற பொழுது தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை நாம் காண்பிக்கிறவர்களாய் மாறுகிறோம். So when we read the scripture, study the scripture, when we obey and when we start living accordingly, that time we are fulfilling God's அந்த will. விசுவாசம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துகிறதா That இருக்கிறது belief will lead us to the eternal life. Amen. Amen. Hallelujah. 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 So நம்ம வந்து ஆண்டவரை குறித்து எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How we can understand God is அவர் கொடுத்த அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். through his words only we can understand அவருடைய him. வார்த்தை தான் நமக்கு வந்து வேதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. His words are given to us as இதை Bible. ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இல்ல காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அறிந்து கொள்கிற பொழுது நம்ம அடுத்தது என்ன செய்யறோம்? நம்ம அதுக்காக அதுல கீழ்ப்படிந்து நடப்பதுக்கு என்ன செய்யறோம்? நம்ம ஒப்புக்கொடுக்கலாய் மாறுகிறோம். So when we understand the Bible, when we study the Bible, that the next step is we will start obeying and we will live a life அப்படி accordingly. கீழ்ப்படி ஒப்புக்கொடுத்து நடக்கிற பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். So God is helping us to obey him. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Holy Spirit is helping us. அவர் சொன்னபடி நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். As they said, they will give us eternal life also. அதுவே பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. And that is the will of Father. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதுல வந்து நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்களும் திங்க் பண்றீங்க, யோசிக்கிறீங்களா அப்படிங்கறாரு. You diligently study the scripture because you think that by them you possess the eternal life. அப்படி சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Secondly, he is saying one more thing. அப்படி நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிற அந்த வேத வாக்கியம் தான் உண்மையான நித்திய ஜீவனை தருகிற என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். So he is saying the scripture which is saying about the eternal life to you is also testifying about the one who is giving the eternal life, that is me. Amen. Hallelujah. அதாவது நித்திய ஜீவன் யார் கொடுக்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். Who can give the eternal life? Jesus Christ can give. நித்திய ஜீவன்ங்கிறது என்ன? நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வந்து கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ வரக்கூடிய ஒரு காரியம் அல்ல. Eternal life means not like coming from north and south, not like that. அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. That is coming from the heavenly God. Amen. Hallelujah. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். That is God Jesus Christ. அவரே நித்திய ஜீவனா இருக்கிறார். Because he himself is eternal life. அவர் குறித்து சாட்சி கொடுக்கிறது இந்த வேத வசனம். So this Bible is testifying that about Jesus Christ. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களுக்கு வேதத்தை தெரியும் என்று சொன்னால், Jesus Christ is saying if you know the Bible means, வேதத்தில் சொல்லப்படுகிற பிதாவாகிய தேவனை குறித்து தெரியும் என்று சொன்னால், if you say like yes I know about the God, வேதத்தில் சொல்லப்படுகிற நித்திய ஜீவனை குறித்து தெரியும் என்று சொன்னால், if you say yes whatever is written about the eternal life I know, கண்டிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் என்னை குமாரனாகிய தேவனாய் என்னை குறித்தும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க முடியும் அப்படிங்கிறார். That means you should know about me also, the son of God, like that he is very you can understand about me very clearly, very thoroughly அப்படிங்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல அப்படிங்கிறார். There is no changes in that. இப்ப இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. John 3 says, அங்க வந்து உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் அந்த சர்ப்பத்தில் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து வருகையினுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுகிறார். And I will put an enmity between you and the women and between the offsprings and hers, and he will crush your head, it is said. Amen. அதேபோல ஏசாயா 7 அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். Same way in Isaiah 7:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. So here also it is given a testimony about Jesus Christ. அதே வசனம் நமக்கு மேத்யூ 1:23ல வந்து அந்த வசனம் அதே வந்து திரும்ப வந்து தேவதூதன் சொல்லி நினைவுபடுத்துகிறார். So again in Matthew 1:23 the prophets are revealing it. Amen. Amen. Hallelujah. அதே போல வந்து ஏசாயா வந்து 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. Same way again in Isaiah 9:6 it is said, for to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Amen. It is testifying about Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கார்டிங்லி நம்ம வந்து சங்கீதம் 40வது சங்கீதம் 7வது வசனத்துல பார்த்தோம்னா அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? Same way in Psalms 47 also we can see. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ புஸ்தக சுருளில், அதாவது புஸ்தக சுருளில் என்னை குறித்து இதோ வருகிறேன்,
புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, அங்க சொல்லப்பட்ட ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லப்பட்ட காரியங்கள் அங்க இருக்கிறது. Then I said, here I am, I have to come, it is written about me in the scroll. ஆமென். It is said about Jesus எபிரேயர் Christ. 10:7 சொல்கிறது, அப்பொழுது நான், அதாவது இயேசு கிறிஸ்து, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னார் என்றார். ஆமென். Also in Hebrews 10:7 it is said, then I said, here I am, it is written about me in the scroll, I have to come to do your will, O God. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஸோ தேவனை குறித்து இப்படி சாட்சி சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. So Jesus Christ is saying, so the Bible is testifying about me everywhere. If you understand, if you study the scripture, means you would have been known about me surely. நாமும் அப்படித்தான், நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களையும் நம்ம ஆராய்ந்து அதை ஒரு கேர் எடுத்து ஆராய்ந்து பார்க்காத பட்சத்தில் நாம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் வழிநடத்துகிற விதத்தையும் அனைவரும் என்ன செய்யறோம், நாம் புரிந்து கொள்ளாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். So many times even today we are like this, until unless if we do not read the Bible properly, if we don't study the scripture clearly, we do not understand the works and love Amen. of God, we are also leading. வேதத்துல என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரியங்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்கிற பொழுது, when we understand, like it is said about whom, about what it is saying, everything, அது வந்து நமக்கு வந்து விடுதலை உண்டாக்குறதா இருக்கிறது. it will deliver us. வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The scripture says, believe in the truth and that truth will deliver சத்தியமாவது you. என்ன? What is meant by the truth? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is Jesus Christ. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Already we saw. ஆதியாகமம் 3:15 ஆரம்பிக்கப்பட்ட வசனங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, the verses which starts from Genesis, throughout we can see இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களும், அவர் பிறந்து இந்த உலகத்துல என்னென்ன காரியங்களை நிறைவேற்ற போகிறார் என்ற காரியங்களே சொல்லப்பட்டதா இருக்கிறது. So it is saying about the birth of Jesus Christ and what all is going to do in this earth, everything it is written அவரை there. குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனமும் நிறைவேறிற்று என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். All the prophecies which is said about Jesus Christ, everything is fulfilled. இது வந்து நமக்கு எப்போ அறியும் சொன்னா, அந்த ஜனங்கள் can understand, அதான் ஜனங்கள் சொல்லி கொடுத்துக்கிற, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். This is what God is teaching to the people, study the scripture. தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது. God's word is in you. நீங்க அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். When you study, that time you can understand God is saying. புரிந்து கொள்கிற பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். When you understand, you will accept it. ஏற்றுக்கொள்கிற பொழுது அதுக்காக நீங்க அதை கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிப்பீர்கள். When you accept it, you will understand, you will obey, and you will live a life accordingly. அதன் மீது உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். Then you will have a belief in that. அது உங்களை நித்திய ஜீவனுக்கு நேரா நடத்தி செல்லும். That will lead you to the eternal life, God is saying. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது, when we accept God and his word, ஆமென், அது நமக்குள்ள கிரியை செய்து பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. it will do a big and greater things, mightier things. அல்லேலூயா. Amen. இந்த ஒரு காரியம் தேவனை குறித்து அறிந்து கொள்கிற பொழுது நாம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது, so whenever we understand a word, we need to immediately implicitly submit, அதை செயல்படுத்தவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். so God is helping us to live accordingly. அதை செயல்படுத்துவதோடு மாத்திரம் அல்லாமல், not only that, ஆமென், அதனால் வரக்கூடிய நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். the eternal life that we get, we will receive that too. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. தேவன் நல்லவர். God ஆமென். is good. ஆமென். அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. His mercy is same as ஆமென். today and tomorrow. Hallelujah. இந்த தேவனை, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் நேசித்து அதை வாசித்து அதை சுவாசித்து நாம் கீழ்ப்படி நடக்கிற பொழுது, so when we understand the Bible, when we read the Bible, when we love the Bible, when we obey the Bible, that time அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. whatever is said about the eternal life, that we will definitely receive it. நித்திய ஜீவன் கிடைக்கிற பொழுது மற்ற எல்லாமே கிடைப்பது வந்து சாதாரண ஒரு காரியமாக இருக்கிறது. when we receive the eternal life, the other things, it is all receiving it is very easy. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். God ஆமென். is good. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. God help us to know and study your Bible more, Father. சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரப்பா, காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit to live a life according to these verses of Father. அது எங்களை நித்திய ஜீவனுக்கு நேரா நடத்துகிறதா இருக்கிறது. Thank you for leading us to the eternal life. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, bless each and every brothers and sisters, those who listen these words, O Lord. தேவரே, அவளை ஆசீர்வதித்து பெருகவே பண்ணுங்க. Bless them, O Father. கிருபை நடத்தி ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நித்திய ஜீவனை தருவே சொன்னீங்களேப்பா, அதை அப்படியே கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus name we say this ஏறெடுக்கிறோம் prayer. பிதாவே. Amen. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.